ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். எம்கே விலாக்ஸின் உங்கள் மகேஷ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சென்னை டு பூனே 3rd கிளாஸ் ஏசி. அதுக்குள்ளார இருந்த ஒரு அவலத்தை டோருக்கு பதிலாக கிளாத்தை போட்டு மூடிட்டாங்கங்க. இப்போ வரைக்கும் அது சரி பண்ணலை. ஓகே, நம்ம போயிட்டு நம்ம இடத்துல உட்காரோம் சொல்லிட்டு வந்து உட்காந்தாச்சு. சரி, நம்ம ஆசைப்பட்டு வாங்கின தட்டையை எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தட்டையை ஓப்பன் பண்ணலான்னு எடுத்து ஓப்பன் பண்ணேங்க. ஓப்பன் பண்ண உடனே செம ஷாக்கு. அந்த தட்டை சைஸை பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். அட்லீஸ்ட் இங்கே பாருங்கள், 1 ரூபா காயின் சைஸ் கூட இல்லைங்க, அதை விட சின்னதாக இருக்குங்க. பயங்கர ஷாக். அடி மேலே அடிங்க நம்மளுக்கு. சரி, ஓகே, வேறு வழி இல்லை, வாங்கியாச்சு, சாப்பிட்டு தான் ஆகணும். 20 ரூபா கொடுத்து வாங்கியாச்சு. போவோம், சாப்பிடுவோம், தூக்கி போட முடியாது, வேறு வழி இல்லை. கொஞ்சம் அந்த 2 பெரிய தட்டியை வச்சுருந்தாலும் கொஞ்சம் திருப்தியாக இருக்குங்க. பாருங்கள், குவான்டிட்டியை பாருங்களேன். ரொம்ப கஷ்டங்க. இப்போது நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? நல்லா இருக்கு ஏரியா. ட்ரெயின் மேப் பார்த்தா தெரியும். அந்த பக்கம் மலை, இந்த பக்கம் நடுவில் ரிவர். அந்த ரிவர் நடுவில் தென்னை மரம், பனை மரம் எல்லாமே இருக்குது. ஒருவேளை மழைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த சைடு, மகாராஷ்டிரா ஆந்திரா பார்டர்லலாம். ஒருவேளை அதனால் முழுகியிருக்கா என்னன்னு தெரியல. ஆமாங்க, பிரிட்ஜு கீழே தான் போயிட்டுருக்கு, பிரிட்ஜு மேலே தான் போயிட்டுருக்கு, சாரி. ஓகேங்க, நம்மளுக்கு புனே ஜங்ஷன் மார்னிங் 2 o'clock ட்ராப்பு. நம்மளை பிக் பண்ணுறதுக்கும் கால்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. டிரைவருக்கும் கால் பண்ணி பேசியாச்சு, அவனும் வந்துடும் சொல்லிட்டான். அடுத்து நம்ம ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மார்னிங் ஒரு 7:30 நம்ம கிளம்பணும் ரூம்லேருந்து. ஸோ அதிலேருந்து நம்ம வீடியோ போட ஆரம்பிப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு பிக்கப் ட்ராப்பும் ரூம்லேருந்தே பேசியாச்சு, மார்னிங் அண்டு ஈவினிங்கு. ஓகே, பார்ப்போம். பாஷை தெரியாத ஏரியாவுக்கு போகிறோம். தமிழே தகராறு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஓகே, குட் நைட் மக்களே. அடுத்து நம்ம வீடியோ பார்ப்போம். ரூம்லேருந்து நம்ம வீடியோ போடுவோம். ஓகே மக்களே, நீங்களும் போய் தூங்குங்க. சாரி, எனக்கு தான் தூக்கம் வரணும். ஓகே, பாய். ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்தாச்சு. மார்னிங் இறங்கிட்டோம். இப்போ நம்ம ஹோட்டல் சூர்யா ரெஸ்டாரண்ட் அண்டு பார் இல்லை, பார் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான். இதுதாங்க நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரூமு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஹில் ஸ்டேஷன்ஸ் தாங்க. இது இந்த ஏரியா செம்ம ஷாக்கு எனக்கு. பாருங்களேன், எதிர்க்கே ஒரு கம்பெனி, அது இல்லாமல் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே கம்பெனிங்க தான். கம்பெனிங்க, வீடுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி போட்டிருக்காங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இந்த ரோடை கொஞ்சம் பாருங்களேன் நீங்களே. இந்த அப்ஸ்டர் கொஞ்சம் ரோடு மேலே தெரியுதுங்க, அங்கே ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு கீழே கம்பெனி. இந்த ரோடு அப்படியே டவுனில் தான், கீழே தான் இறங்குது. இது கொஞ்சம் ரோடு திருப்பதியோட மோசமாக இருக்கும் என்னன்னு தெரியலையே. இந்த பக்கம் தான் போகணுன்னு சொன்னாங்க, விசாரிச்சாச்சு. நம்ம பிக் பண்ணுறதுக்கு இந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற பையனே நம்மளை ட்ராப் பண்ணுவோம் சொல்லிட்டு இந்த ஹோட்டல் ஓனர் சொல்லியிருந்தார். ஓகே, டைம் ஆகிடுச்சு, நம்ம கூப்பிடுவோம். இந்த ஒரு கிளீனிங் மட்டும், வாட்டர் மட்டும் அடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தான். வந்தால் நல்லாயிருக்கும். டைம் வேறு ஆகுது. அந்த பையன் தான் நம்மளை பிக் பண்ண போகிறான். இது மட்டும் வாட்டர் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஓகே மக்களே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பொழுது நல்லபடியாக போகணும். ஆல்ரெடி ட்ரெயினில் அடிமேல் அடிப்பட்டாச்சு. வேலையாச்சும் நல்லபடியாக முடிச்சுட்டு திருப்பி சென்னை விட்டுன்னு போகணும். வந்துட்டாங்க நம்ம பையன். இவன் தாங்க நம்மளை பிக் பண்ணுற போகிற பையன். மழை இங்கே இப்போது இந்த ஒரு 3 மாதம் நல்ல மழை. அவனுடைய நேம் ஆகாஷ். ஓகே, மழை இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதம் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குமா. திடீர்னு ஒரு 5 நிமிஷம் மழை பெய்யுமா, திடீர்னு 5 நிமிஷம் வெயில் அடிக்குமா. இந்த கிளைமேட் இந்த 3 மாதம் மட்டும் ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குமா. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி. இந்த பக்கம் வீடு, இண்டஸ்ட்ரி. ஆக்சுவலாக இந்த நம்ம சவுத் சைட்லேருந்து இங்கே அதிக பேர் ஸ்டே பண்ணியிருக்கிறதா இங்கே கேள்விப்பட்டேன். அவங்களுக்காகவே எங்கள் ரூமு, அதுவும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியில் அதர் ஸ்டேட்லேருந்து தங்குறாங்க, அவங்களுக்காக எங்கள் ரூம்ஸு
பாருங்களேன், ஃபுல்லாக லாரிங்க. மழை பெஞ்சு ரோடும் நாஸ்தியாக இருக்குது. நான் இது எதிர்பார்க்கல. கொடையும் கொண்டு வந்து மறந்துட்டேன், ரூம்லேயே வச்சாச்சு. ஆக்சுவலாக மழைன்னு சொன்னாங்க, பேக்கில் வச்சுருந்தேன், அர்ஜென்ட்டில் கொஞ்சம் மறந்துட்டேன். இங்கே பாருங்களேன், இது மலை, அந்த பக்கம் ஒரு மலை இருக்குது, இதுவும் ஆக்சுவலாக மலை தான். 2 மலைக்கு நடுவில் இவ்வளோ கம்பெனிங்களை கட்டி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஏன் இதை இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம சைடில், சென்னை சைடில் உரகடம், ஸ்ரீபெரும்புத்தூர், மரமலை நகர், ஏகப்பட்ட சிப்காட் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் தாங்க. இது எப்படி உங்களுக்கு அந்த மலையை குடஞ்சி ரோடெல்லாம் போட்டு கம்பெனி எப்படி கட்டினாங்க தெரியல. இது ரோடும் சரியில்லை, தண்ணி வேறு நின்றுட்டுருக்கு. ஆகாஷ், கொஞ்சம் பொறுமையாக போப்பா. இங்கே பாருங்கள், ரோடு தெரியுதுங்களா? மேலே அப்பில் ஏறுது தெரியுதுங்களா அந்த ஹில்ஸ்க்கு? இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் டவுன் இறங்குறது ஃபுல்லாகவே இந்த சரௌண்டிங்கில் அப்படி தாங்க இருக்குது. தெரியுதுங்களா நேராக? ஐயோ, கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது இந்த பக்கம். ஆக்சுவலாக என்னுடைய ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸு. இப்போ நான் ஒர்க் பண்ண போகிற கம்பெனி இந்த பக்கம் தான் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் ஷார்ட்டுன்னு சொன்னாங்கலாம், இந்த பக்கம் கூப்பிட்டு வந்திருக்காங்க அவன். இங்கே தெரியுதுங்களா, மலையை குடஞ்சிருக்காங்க தெரியுதுங்களா? குடஞ்சி தான் வந்து இந்த ரோடே போட்டிருக்காங்க. கம்பெனிஸும் அப்படி தான் கட்டியிருக்காங்க. நம்ம சைடில் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தாங்க. ஃபாரஸ்ட்டை தான் வந்து காலி பண்ணி நம்ம இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக அதை ஃபாரஸ்ட்டை கூட எனக்கு தெரிஞ்ச நம்ம பண்ணிடக்கூடாது. இவங்க அதை விட மோசம் இயற்கை. இதை பாருங்களா, இது கம்பெனி என்ன கம்பெனி தெரில, ரோடு மேலே இயற்கை வளம் இருந்த இவ்வளோ பெரிய ஒரு மலை பிரதேசத்தை குடஞ்சி கம்பெனிங்களை கட்டி அப்படி இயற்கையை அழைச்சிட்டு நம்ம வந்து மக்களுக்கு வேலை கொடுக்கணுமா என்னன்னு தெரியல. பச்சை பசேல்னு அழகாக இருக்குது. இதை பாருங்கள், கம்பெனி இங்கே ஒருத்தர் இப்போ தான் கட்டிகிட்ருக்காரு, என்ன கம்பெனின்னு தெரியல. தெரியுதுங்களா, ரோடு டவுனு மறுபடியும் அங்கே அப்பில் ஏறிச்சு, இப்போ டவுனில் இறங்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ இயற்கையான செம்ம சீனரிங்க. ஆடா பாவீங்களா மக்களே, பார்த்துக்கோங்க. ஐயோ, குப்பைங்களை வேறு கொட்டி ரோட்லேயே. என்னங்க இவ்வளோ மோசமாக மெயின்டைன் பண்ணுறாங்க? மலையை அழிச்சானுங்க, கம்பெனியை கட்டினானுங்க, இப்போ அதில் குப்பையும் கொட்டி. மகேந்திரா இங்கேயே ஆரம்பிச்சிட்டோ. மகேந்திரா என்ன பிரான்ச்சுன்னு தெரியல. ஓகே, வேறல எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏங்க இந்த அரசாங்கம் இது மத்திய அரசு பண்ணுறதா இல்லை மாநில அரசு பண்ணுறதான்னு தெரியல. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு தான் வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ் அதிகமாக கொண்டு வராங்க. இங்கே எப்படின்னு தெரியல. இதோ இந்த கம்பெனி தாங்க, டாட்டா ஆட்டோ காம்பனன்ட்ஸ் போட்டிருக்கு. இதுக்கு பேக் சைடு தான் மேப்பில் காமிச்சிது. ஆக்சுவலாக இந்த பக்கம் போனால் ஷார்ட்டு, ஆனால் வழி இல்லை. ஏன் வழி இல்லைன்னு தெரியல. ஆமாங்க, இப்போ தான் தெரியுதுங்க, பள்ளம். இது வேறு குடஞ்சி வச்சுருக்காங்களா? இல்லையே, காம்பவுண்ட் ஏதோ போட்டிருக்கு. வேறுங்க, ஃபுல்லாக நோண்டி கம்பெனி எடுத்துகிட்ருக்காங்க. இயற்கையை நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. புனே மக்களே பாருங்களேன், எவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு. இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது இந்த ஏரியாவில். இன்னும் இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் காமிக்குது மேப்பில். ஓகே, கிட்டக்க வந்தாச்சு. பாருங்கள், ரூம்ஸும் அதிகமாக கட்டியிருக்காங்க. ஏரியா நல்லா தான் இருக்குது. பட் ஏன் இவனுங்க இந்த இயற்கை வளத்தை ஏன் இந்த அளவுக்கு அழிச்சிட்டு ஒரு கம்பெனி கொண்டு வரணுமான்னு எனக்கு தெரியல. மக்களே, இதை வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த லெஃப்ட்டு தான் இங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டருங்க. வந்தாச்சு, கிட்டக்க வந்தாச்சு. கம்பெனி வந்துட்டு இங்கே பாருங்களேன். ஐயோ, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் சீனரி. ஆடா பாவீங்களா, குடஞ்சிட்டாங்க, குடச்சி வச்சுருக்கானுங்க. என்ன கட்ட போகிறானுங்கன்னு தெரில. இங்கே பாருங்களேன், இங்கேயும் நோண்டி வச்சுருக்கானுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? மலை இந்த பக்கமும் அந்த பக்கமும், அந்த 2 பக்கமும் நடுவில் தான் இந்த ரோடே போட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இதோ இப்போ இந்த சைடில் இருக்கிறதையும் வந்து மொத்தமாக நோண்டி எடுத்துருவானுங்க போல். இதையும் காலி பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃப்ளாட் ஆக்கி விட்ருவானுங்க போல். இங்கே வீடுங்களும் இருக்குங்க. அங்கே பாருங்கள், அந்த சைடு வழி எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கேருந்து எப்படி போகிறது? டாட்டா கம்பெனி, டாட்டாவுடைய
கம்பெனியில் ஸ்பேர்ஸ். ஓகே. பொட்டி கடை, முட்டு சந்தா இல்லை வேறு எங்கன்னா ஏரியா போகுதா என்னன்னு தெரியல. ஓகே, நம்ம இறங்கிடுவோம். இறங்கி டைம் இருக்குது, சரி கொஞ்சம் டீ சாப்பிடுவோம். அங்கே ஒரு கடை இருக்குது. ஓகே மக்களே, இங்கே பாருங்களேன், டீ சாப்பிட்டு நம்ம அடுத்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பாய் பாய் ஆகாஷ். ஓகே, நம்ம அந்த கடைக்கு நடந்து போங்க. இங்கே பாருங்களேன் டீயை. ஏங்க டீ கொடுவாங்க, இவ்வளோ சின்னதாக போடுவாங்க. அங்கே தட்டை சின்னதாக இருக்குன்னு பார்த்தா இங்கே டீ உள்ளங்கை சைஸாங்க இருக்குது. 10 ரூபாங்க இந்த டீ. ஆனால் டீ நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக. ஓகே, முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். வேறு வழி இல்லை. இதுதாங்க நான் ஒர்க் பண்ண போகிற கம்பெனி, டாட்டா டொயோ ரேடியேட்டர். 5 நாள் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். இருந்து முடிச்சுட்டு நல்லபடியாக வேலையை முடிச்சுட்டு போகணும். அட்லீஸ்ட் ஒர்க்காச்சும் நல்லபடியாக முடிக்கணும். ஓகே, நல்லபடியாக முடிச்சுட்டு நம்ம சென்னை திரும்புறது நல்லது நினைக்கிறேன். ஏன்னா இங்கே மழை வெயில் மாறி 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 கிளைமேட்டும் சரியில்லைங்க. இங்கே இருக்க ஏரியாவும் சரியில்லை. இங்கே அதிகமாக பான் மசாலா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சென்னையிலலாம் தடை பண்ணிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் துப்பி வைக்கிறாங்க வாயில் போட்டு. ஐயோ நாசம் பண்ணுறாங்க. இன்னும் திருந்தலைங்க. இங்கே பாருங்கள், விவசாயமும் பண்ணுறாங்க. இது என்ன, இது கம்பா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் விவசாயம் பண்ணுறாங்க, இந்த பக்கம் இண்டஸ்ட்ரி. இதை பாருங்களேன், ரோடும் போகுது. அது ஒரு ஏதோ அர்த்தத்துக்கு கொண்டு போகிறாரு. இந்த ரோடு எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. அங்கே பாருங்களேன், மலையை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்குது பாருங்கள். ஊட்டி கொடைக்கானலில் பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்கு இடையில் இந்த கம்பெனியை வேறு கட்டி வச்சு ஏரியாவை காலி பண்ணிட்டாங்க. மத்திய அரசாங்கமே இந்த மாதிரி இயற்கை வளத்தை ஏன் அழிச்சிட்டு மக்களுக்கு வேலை கொடுக்கணுமா? இதனால தாங்க சுனாமி வருது, நிலநடுக்கம் வருது, பாதி உலகமே அழிஞ்சிடும் போலங்க இதனால். இங்கே ஒரு ரோடு போகுது, இது எங்கே போகுதுன்னு தெரில. ஆனால் ஏரியா சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லைங்க. இவ்வளோ பெரிய நேச்சர், இவ்வளோ பெரிய இயற்கை வளம் இருந்த ஒரு இடத்த அழிச்சிட்டு. சரி, ஓகே, வந்தாச்சு. வேலையை முடிச்சு நம்ம கிளம்புவோம். நம்ம புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. அடுத்த வீடியோ நம்ம கிளம்பும் போது போடுவோங்க. இப்போதைக்கு ஒரு 5 நாள் நம்மளுக்கு ஒர்க் இருக்குது. முடிச்சுட்டு உடனே எந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். வேறு வழி இல்லை. நான் பாஷை தெரியாது, ஃபுட்டும் ஓரளவுக்கு எப்படி செட் ஆகுமான்னு தெரில. பார்ப்போம். அடுத்த வீடியோ நம்ம கிளம்பும் போது ஸ்டார்ட் பண்ணுவோம். அநேகமாக ட்ரெயினாக ரிட்டன் எப்படின்னு தெரியல. திரும்பவும் அந்த ட்ரெயின் அவலம் ஏற்படக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ மக்களே, இவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. அடுத்தடுத்து வர வீடியோக்கும் பார்த்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய். அடுத்த வீடியோ கிளம்பும்போது போடுறேன். நன்றி மக்களே, வணக்கம்.